திமுக ஸ்ட்ராங்கா ஒரு பார்ட்டியா இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியாது. ஆக்சுவலா இன்னைக்கு திமுக ஏன் ஸ்ட்ராங்கா இருக்குன்னா எதிர்க்கட்சிகள்லாம் பலவீனமா இருக்கு. பலவீனமான அதிமுகவுக்கு கூட்டணி கட்சிகளை உள்ள கொண்டு வரதுல சிக்கல் இருக்கு. நீங்க பலமான கட்சியா இருந்தாலும் அவங்களால கூட்டணி கட்சிகளை உள்ள கொண்டு வர முடியும். என்டிகே ஐடியாலஜி ட்ரிவன் பார்ட்டி, அவங்க சித்தாந்தத்தை மையமா வச்சு அவங்க செயல்பட்டு இருக்காங்க. அவங்க ஒரு திராவிட கட்சியோட போய் அவங்க கூட்டணி வைக்க முடியாது. அந்த கூட்டணி ஒர்க் ஆகாது. திமுக எதிர்த்து நீங்க களத்துல செயல்படணும். அந்த வேலையை நீங்க நல்லா செஞ்சீங்கன்னா திமுக எதிர்க்கக்கூடியவங்க உங்களுக்கு வாக்களிப்பாங்க. 26 வந்து இந்த திராவிட கட்சிகளுக்கு ஒரு முடிவுரை கட்டுற மாதிரி. இன்கேஸ் ஏடிஎம்கே தோக்குதுன்னா அது வந்து புது ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி கொடுக்கும். லகரம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி 2025 ஆண்டுக்கான தமிழ் தேசிய நாட்காட்டியை பரிசாக வெல்லுங்கள். தினமும் குலுக்கல் முறையில் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழ் தேசிய நாட்காட்டி பரிசாக வழங்கப்படும். மேலும் 150 ரூபாய் மதிப்புள்ள 2025 ஆண்டுக்கான தமிழ் தேசிய நாட்காட்டி லகரம் வாய்ஸ் சப்ஸ்கிரைப்ஸ்க்கு மட்டும் வெறும் 99 ரூபாய்க்கே சலுகை விலையில் கிடைக்கும். மேலும் தொடர்புக்கு 8122090770. லகரம் வாய்ஸ் ரோலுக்கு வணக்கம் என்று திரு கேப்ரியர் அவர்களை சந்தித்து 2026 தேர்தல் எப்படி அமைய போகுது, எப்படி அமைஞ்சா நல்லா இருக்கும், கொள்கை கூட்டணியா இல்லை தேர்தல் கூட்டணியாங்கிறது பேச போகிறோம். வணக்கம். வணக்கம். அது 2026 தேர்தல் இன்னும் வர்றதுக்கு ஒரு வருஷம் ஆக போகுது. ஆனால் இப்போவே அதுக்கான கூட்டணி முஸ்தீபுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. யார் கூட சேர்ந்தா அது கொள்கை கூட்டணியாக இருக்கும், இல்லை எந்த கூட்டணி தேர்தல் கூட்டணியாக மட்டும் அமையும், இந்த இருக்கிற கூட்டணிகள்லாம் உடஞ்சி வேறு இடத்துக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா எல்லாருமே ஆளாளுக்கு ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க. முதல்ல நம்ம திமுக கூட்டணியிலேருந்து ஆரம்பிக்கலாமா? இப்போதைக்கு பார்க்கும்போது நீங்கள் சொன்னது போல் இன்னும் எலெக்ஷனுக்கு 1 இயர் இருக்குது. ஸோ ரொம்ப ஏர்லியாகவே நம்ம கூட்டணிகள் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்தை பற்றி பேசுகிறோம். ஸோ எலெக்ஷன் நெருங்கும்போது விஷயங்கள் மாறுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. பட் இப்போ இருக்க சூழலை வச்சு பார்க்கும்போது டிஎம்கே அலையன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. டிஎம்கே அலையன்ஸில் கண்டிப்பாக நிறைய சிக்கல்கள்லாம் இருக்குது. இப்போ நம்ம ரீசெண்டாக பார்த்தோம், விசிகேல நிறைய பிரச்சனைகள் வரதை பார்த்தோம். அதே மாதிரி இப்போ வேல்முருகன் அவர்களும் அவரோட அதிருப்தியெல்லாம் அவர் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காரு. பட் இருந்தாலும் திமுக கூட்டணி உடையுமா அப்படின்னு கேட்டால் இன்னும் பொறுத்தளவில் உடையாது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அதுக்கான காரணம் என்னென்னா, கூட்டணியில் கூடிய இந்த சின்ன கட்சிகள் எங்கே போவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழும்போது அதுக்கான ப்ராப்பரான ஆப்ஷன் அவங்களுக்கு இல்லை. இப்போ டிஎம்கேல அவங்க கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்காங்க. ஏடிஎம்கே கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தோம்னா அதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா ஏடிஎம்கே அப்படின்ற அந்த பார்ட்டிக்கான வின்னிங் ப்ராபபிலிட்டி குறைவாக இருக்கனால அந்த கூட்டணி கட்சிகள்லாம் அங்கே போகிறத பெருசாக விரும்ப மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. பட் இந்த விஷயம் இப்போதைக்கு இப்படி இருக்குது. அதே மாதிரி டிவிகேக்கு போக முடியுமான்னா அதுவும் கஷ்டம் தான். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி சின்ன கட்சிகளோட ப்ரையாரிட்டி என்னவா இருக்கும்னா வின்னிங் சீட்ஸ் வேணும்னு தான் எதிர்பார்ப்பாங்க. அவங்க நிறைய சீட்ஸ் கிடைக்குதா கம்மி சீட்ஸ் கிடைக்குதான்றதை விட வின்னிங் சீட்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்றது தான் அவங்களோட ஃபோக்கஸாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது டிவிகேக்கு போனோம்னா நிறைய சீட்ஸ்லாம் கிடைக்கலாம், பட் இருந்தாலும் வின்னிங் சீட்ஸாக இருக்காது. அதே தான் பிஜேபிக்கும். ஸோ அதனால் மோஸ்ட்லி இப்போதைக்கு பார்க்கும்போது டிஎம்கே அலைன்ஸ் ஓரளவுக்கு இன்டாக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம டிஎம்கே அலைன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லும்போது ஏதோ திமுக ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. அவங்களோட பலமே கூட்டணி தானே. அவங்க கூட்டணியை உடைக்கிறது தானே எதிர்கட்சிகள் விரும்புவாங்க. அதான் இப்போ நான் அதை முடிச்சுக்கிறேன். இந்த விஷயம் என்னன்னா, இப்போ நான் சொன்னது போல் திமுக இப்போ ஸ்ட்ராங்காக இருக்குது, திமுக அலைன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நான் சொல்லும்போது இது திமுக ஸ்ட்ராங்காக ஒரு பார்ட்டியாக இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியாது. ஆக்சுவலாக இன்னைக்கு திமுக ஏன் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா எதிர்கட்சிகள்லாம் பலவீனமாக இருக்குது. ஒன்று ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் கம்ப்ளீட்டாக ஸ்பிளிட் ஆகிருக்கு. ரெண்டாவது பிரதான எதிர்கட்சி அதிமுகவும் அவங்க ரொம்ப பலவீனப்பட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ்லாம் சேரும்போது திமுக பொலிட்டிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி அவங்க இருக்காங்க. திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் வெளில போகிறதுக்கான வேற ஆப்ஷன் இல்லை. பட் யதார்த்தம் என்னன்னா திமுகவுமே வீக்காக தான் இருக்காங்க. ஒரு ஆர்கனைசேஷனாக ஒரு இன்ஸ்டிடியூஷனாக நம்ம பார்த்தோம்னா திமுகவுமே நேற்று அவங்க இருந்ததை விட இன்னைக்கு பலவீனமாக தான் இருக்காங்க. இன்னைக்கு அவங்களுக்கு பவர்ஃபுல்லான லீடர்ஷிப் இல்லை, கரிஸ்மேட்டிக்காக ஆட்டில் கொண்டு வரதுக்கான கெப்பாசிட்டிலாம் அவங்களுக்கு இல்லை. பட் அதெல்லாம் தாண்டி இருந்தாலும் அவங்களால சீட்ஸ் டெலிவர் பண்ண முடியுது. அதுக்கான காரணம் என்னன்னா எதிர்கட்சிகள் பலவீனமாக இருக்காங்க. அதனால திமுக ஸ்ட்ராங்காக இருக்குங்க. ஆனால் அதிமுக ஏன் அந்த கூட்டணி விவகாரத்தில் சறுக்குறாங்க? கடந்த நாடாளுமன்ற தேர்தலே கூட்டணி பெருமளவில் அவங்க எல்லா கட்சிகளும் உள்ளே கொண்டு வர முடியல. பாமக கடைசி நேரத்தில் பேசிட்டு பாஜக பக்கம் போயிட்டாங்க. ஏன் அதிமுகவில் இந்த கூட்டணி அவர் எடப்பாடியை பற்றி பேசும்போது கூட்டணியில் தவறுட்டாருன்னு சொல்லி தான் எடப்பாடி எதிர்க்கிறவங்களாம் பேசுகிறாங்கல்ல, அதுலேருந்து வெளியே போனவங்க எல்லாருமே. இது நான் எப்படி பார்க்குறேன்னா, இது எடப்பாடி அவர்களோட மிஸ்டேக்காவோ அவரோட ஒரு தோல்வியாவோ நான் பார்க்கல. அதிமுக அப்படின்ற அந்த கட்சி இப்போ இருக்கக்கூடிய இந்த டைம் இருக்குல்லையா, ஒரு காலகட்டம் இருக்குல்லையா, ஒரு சிக்கலான ஒரு காலகட்டத்தில் இருக்குது.
அதுக்கான காரணம் என்னென்னா, கடந்த சில ஆண்டுகளாகவே அதிமுக அவங்களோட கோர் ஓட்டர்ஸை வந்து இழந்துக்கிட்டே இருக்காங்க. ஒன்று டிடிவி, சசிகலா, ஓபிஎஸ்லாம் கட்சியிலேருந்து வெளில போகும்போது சவுத்தில் குறிப்பிட்ட ஒரு செக்ஷன் ஆஃப் மக்கள் பார்த்தோம்னா அதிமுகலேருந்து வெளியே போயிட்டாங்க. அவங்க ஒரு காலத்தில் அதிமுகவோட கோர் ஓட்டர்ஸாக இருந்தாங்க. அதே மாதிரி முன்னாடிலாம் எப்படி இருந்ததுன்னா, பிராமின்ஸ்லாம் அவங்க வந்து அதிமுக ஓட்டுவாங்க. அவங்க சப்போர்ட் பார்த்தோம்னா நிறைய பேருக்கு பிஜேபியா இருக்கும். பிராமின்ஸ் மட்டும் இல்ல, நிறைய பேர் பார்த்தோம்னா பெண்கள் கூட நிறைய பேர் போடுவாங்க. பிஜேபி அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. பிஜேபியை சப்போர்ட் பண்ணாலும் ஓட்டு போடுறது யாருக்குன்னு வந்து அதிமுகவுக்கு போடுவாங்க. ஏன்னா அவங்களோட கணக்கு என்னவா இருக்கும்னா, திமுகவை நம்ம வீழ்த்தணும்னா அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போ பார்த்தோம்னா பாஜகவோட சப்போர்ட்டர்ஸ் பார்த்தோம்னா சாலிடாக அவங்க பாஜகவை பேக் பண்ணுறாங்க. லாஸ்ட் எலெக்ஷனில் பாஜகவுக்கு 11% ஓட்ஸ், ஓவரால் அலைன்ஸ் பார்த்தோம்னா 18%. ஸோ இப்போ நம்ம அதிமுகவுக்கு போடுவோன்றதை தாண்டி அவங்க பாஜகக்கே நம்ம போட்டுருவோம், ஃபியூச்சரில் பாஜக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அதிமுகவோட கோர் ஓட்ஸ் பார்த்தோம்னா ஸ்பிளிட் ஆகுது. அப்புறம் மைனாரிட்டிஸ் கம்ப்ளீட்டாக இப்போ அதிமுக விட்டு வெளில போய் அவங்களும் டிஎம்கே சைட் போயிட்டாங்க. ஸோ இப்போ இந்த ஓட்ஸ்லாம் ஸ்பிளிட் ஆனதுக்கப்புறம் அதிமுக பலவீனமாயிடுறாங்க. அதிமுக பலவீனமானதுக்கப்புறம் பலவீனமான அதிமுகவுக்கு கூட்டணி கட்சிகளை உள்ள கொண்டு வரதுல சிக்கல் இருக்கு. நீங்க பலமான கட்சியா இருந்தால் தான் அவங்களால கூட்டணி கட்சிகளை உள்ள கொண்டு வர முடியும். நம்ம கூட்டணி ஃபார்ம் பண்ணா ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நீங்க அவங்களுக்கு கொடுக்க முடியும். அந்த நம்பிக்கையில தான் அவங்க கூட்டணியில வருவாங்க. ஸோ இப்போ ஒண்ணு நீங்க பலவீனமா இருக்கீங்க, உங்களால வெற்றியை கேரண்டியா கொடுக்க முடியாது. அப்ப கூட்டணி கட்சிகளை நீங்க எப்படி உள்ள கொண்டு வருவீங்க? ஸோ அதுக்கான ஸ்பேஸே இப்போ அவங்களுக்கு இல்ல. அவ கூட்டணி திமுக கூட்டணியை உடைச்சாதானே அதிமுக வந்து 2026 வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப திமுக கூட்டணி உடைக்காம இவங்க எப்படி தேர்தலில் நின்று ஜெயிச்சு வெல்ல முடியும்? அது இப்பதான் இப்போ இது வரைக்கும் நீங்க அதிமுகவோட ஹிஸ்டரியை பார்த்தீங்கன்னா 2 தடவை கன்செஷன் தோத்ததே கிடையாது. அவங்க கண்டினியூஸா 2 டைம்ஸ் அவங்க தோத்தது கிடையாது. திமுக தோத்துருக்காங்க, அதிமுக தோத்தது கிடையாது. ஆனா இந்த தடவை அது மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னா, இப்ப சொன்ன விஷயம் தான். ஒண்ணு அதிமுக வீக்கா இருக்காங்க, அவங்களால திமுகவோட கூட்டணியை உடைக்க முடியல, அவங்களால ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணவும் முடியல, பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணவும் முடியல. இது ஒரு சிக்கல். இது போக ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் பார்த்தோம்னா 4 வேயா ஸ்பிளிட் ஆகுது. என்டிகே ஸ்பிளிட் பண்றாங்க, பிஜேபி ஸ்பிளிட் பண்றாங்க, அப்புறம் டிவிகே, அப்புறம் அதிமுக, எல்லா சைடும் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் வந்து ஸ்பிளிட் ஆகுது. ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் நம்ம சொல்லும்போது மோஸ்ட்லி அது ஏடிஎம்கே ஓட்ஸ், அது எல்லாமே ஸ்பிளிட் ஆகுது. ஸோ இப்படி இருக்கும்போது அதிமுக ஜெயிக்கிறது கஷ்டம் தான். அவங்களுக்கு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுறதும் கஷ்டம் தான், அவங்களுக்கு ஜெயிக்கிறதும் கஷ்டம் தான். இல்லை, ஏன் அவங்க எல்லாமே ஆன்டி டிஎம்கே எல்லாமே ஏன் ஒன்று சேர முடியும்? இப்போ பிஜேபி விட்டுருங்க, தாவேகா, நாத்தாக்கா, இல்லை அதிமுகலாம் ஒன்று சேர்றதுக்கு எது அவங்கள தடுக்குதுன்னு நினைக்கிறீங்க? கொள்கையா, இல்லை வந்து தத்துவமா, இல்லை தேர்தல் கூட்டணிக்காக நம்ம சேர்ந்தோம்னா மக்கள் நம்மளை விரும்ப மாட்டாங்க, எது தடுக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஒவ்வொரு கட்சியாக நம்ம பார்ப்போம். இப்போ டிவிகேவை பொறுத்தளவில் இப்போ தான் அந்த கட்சியை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்க கட்சியை ஆரம்பிக்கும் போது அவங்க பொதுவாக எப்போ ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது, நாங்கள் புதுசாக நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்க, மற்றவங்களோட வித்தியாசமான ஒரு கட்சி, நானும் அதிமுக ஒன்று தானே, நீங்கள் அதிமுகலே போய் சேர்ந்துடலாம். ஸோ புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்கனாலே நீங்கள் வந்து மாற்று அரசியலாக முன்வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறீங்க. ஸோ அதுக்கு தான் நிறைய பேர் உங்களுக்கு ஓட்டும் போடுவாங்க. ஸோ ஒரு புதுசாக வந்திருக்காரு, ஒரு மாற்றாக இருப்பார் அப்படின்ற நம்பிக்கையில் யங்ஸ்டர்ஸோட ஓட்டு உங்களுக்கு வரும். மாற்று அரசியல் வேணும்னு சில பேர் வந்து யோசிப்பாங்க, அவங்க உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. போன தடவை அவங்கெல்லாம் கமல்ஹாசனுக்கு போட்டாங்க, இந்த தடவை அவங்கெல்லாம் விஜய்க்கு போடுவாங்க. ஸோ அந்த ஓட் பேஸ் விஜய் டார்கெட் பண்ணும்போது அவர் அதிமுகவோட போய் அவர் கை கோர்க்க முடியாது. நான் வந்து ஒரு மாற்று அரசியல் கொடுக்குறேன் அப்படின்ற அந்த இமேஜ் உடஞ்சு போயிடும். ஸோ விஜயால் போய் அதிமுகவோட சேர முடியாது. அது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். ரெண்டாவது, என்டிகேவை பொறுத்தளவில் என்டிகே ஐடியாலஜி ட்ரிவன் பார்ட்டி. அவங்க சித்தாந்தத்தை மையமாக வச்சு அவங்க செயல்பட்டு இருக்காங்க. அவங்க ஒரு திராவிட கட்சியோட போய் அவங்க கூட்டணி வைக்க முடியாது. அந்த கூட்டணி ஒர்க் ஆகாது. ஸோ அது பேசுறது வேஸ்ட், அது நடக்கவே நடக்காது. ஸோ என்டிகே ஏடிஎம்கேவோட போய் சேர முடியாது. பிஜேபியை பொறுத்தளவில் இப்போ அண்ணாமலை அவர்கள் அவரும் தெளிவுபடுத்திட்டார், அதிமுகவோட கூட்டணி இல்லை அப்படின்ற விஷயத்த வந்து பேசுகிறார். ஸோ இப்போ அதுக்கான காரணம் என்னென்னா, நான் எப்படி பிஜேபியோட ஸ்டாண்டை பார்க்குறேன்னா, ஃப்யூச்சரில் இவங்களே ஒரு அலைன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு, ஃப்யூச்சரில் பிஜேபி நல்லா க்ரோ ஆகிறதுக்கான ஒரு ஸ்கோப் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இது வரைக்கும் இந்த லாஸ்ட் ஒரு 50 இயர்ஸ் பார்த்துக்கிட்டோம்னா டிஎம்கே ஏடிஎம்கே மாற்றி வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு தடவை டிஎம்கே, இன்னொரு தடவை ஏடிஎம்கே, ஸ்டேட்டஸ்கோ வந்து அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. பட் இப்போ என்ன ஆயிருக்குன்னா, சூழல் என்ன ஆயிருக்குன்னா, அந்த ஸ்டேட்டஸ்கோ டிஸ்டர்ப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு ஸ்டேட்டஸ்கோ மெயின்டைன் ஆகணும்னா 2 பேரும் ஈக்குவலாக இருக்கணும். ஒரு தடவை நீ, ஒரு தடவை நான், 2 பேரும் ஈக்குவல் ஸ்ட்ரென்த்தில் இருக்கணும். ஏடிஎம்கேன்ற ஒரு பார்ட்டி கம்ப்ளீட்டாக பலவீனப்பட்டு போச்சுன்னா மக்கள் என்ன யோசிப்பாங்க? இனிமேல் நம்ம ஏடிஎம்கேவை நம்பி பிரயோஜனம் இல்லை, திமுகவை வீழ்த்தணும்னா நம்ம வேற கட்சிகளை நோக்கி போக ஆரம்பிக்கணும்னு யோசிப்பாங்க. ஸோ அப்போ பிஜேபி மாதிரியான கட்சிக்கு ஸ்கோப் இருக்கு, நாம் தமிழர் மாதிரியான கட்சிக்கு அப்போ ஸ்கோப் இருக்குது. ஸோ இப்போ 26ல் ஏடிஎம்கே தோத்துட்டாங்கன்னு வச்சுப்போம்,
மக்களுக்கு ஏடிஎம்கே மேலே நம்பிக்கை போயிடும். ஏன்னா கண்டினியூஸாக நிறைய எலெக்ஷன்ஸில் அவங்க தோற்றுருக்காங்க. அதுக்கப்புறம் ஏடிஎம்கே ஆதரவாளர்கள், திமுக எதிர்ப்பாளர்கள்லாம் வேற ஒரு கட்சியை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 31ல் ஒரு ஆல்டர்னேட்டிவ் பார்ட்டி இங்கே பில்ட் ஆகிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. திமுக எதிர்ப்பு ஆல்டர்னேட்டிவ் பார்ட்டி ஒன்று பில்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஸ்பேஸை கேப்சர் பண்ணுறதுக்கு பிஜேபி மாதிரியான கட்சிகள் முயற்சி பண்ணலாம். என்டிகேக்கும் அது நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் அந்த மாதிரியான ஒரு சூழல் இருந்தால். ஸோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் பிஜேபி மாதிரியான ஒரு பார்ட்டி இந்த எலெக்ஷனில் நம்ம பெருசாக ஸ்கோர் பண்ணலனாலும் பரவாயில்ல, 31 நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சு. ஒருவேளை இப்போ வந்து இந்த அதிமுக வீழ்த்துறதுல வந்து அதிமுக கட்சியிலேருந்து வெளியே போனவங்களா இருக்கட்டும், அவங்க ஒரு பக்கம் முயற்சி பண்ணாலும் திமுகவே அதிமுக வீழ்த்துறதுக்கு எனக்கு எதிரி வந்து அதிமுக கிடையாது, எனக்கு எதிரி விஜய் தான், எனக்கு எதிரி அண்ணாமலை, பிஜேபி தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட அறிக்கைகளாக இருக்கட்டும் இல்லை வந்து பேசுகிறதா இருக்கட்டும் அப்படி தானே ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி தெரியுது. அப்படியே வந்து அதிமுக ஒழிக்கிறதுக்கு திமுகவோட ஸ்ட்ராட்டஜி இது. இப்போ 24 எலெக்ஷன்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா களத்தில் அதிமுக தான் திமுகவுக்கு எதிரான கட்சி, ஸ்ட்ராங்கான இதுக்கான கட்சி. அது திமுகவுக்கு அடுத்தது பலமாக இருக்கிற கட்சினா அதிமுக தான். நீங்கள் களத்தில் அதிமுகவோட தான் சண்டை போடணும். ஆனால் திமுக செட் பண்ண நரேட்டிவ் பார்த்தீங்கன்னா பிஜேபி வர்சஸ் டிஎம்கேன்ற மாதிரி அவங்க நரேட்டிவ் செட் பண்ணாங்க. ஸோ அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, அதிமுகன்றவங்க இங்கே பிரச்சனை இல்லை, இங்கே எதிர்கட்சி வந்து பாஜக தான் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபால்ஸ் நரேட்டிவ் அவங்க செட் பண்ணாங்க. ஸோ மக்கள் நேச்சுரலாக என்ன நினைப்பாங்க, ஸோ நம்ம திமுக எதிர்க்கணும்னா பாஜகவுக்கு வாக்களிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் திமுக எதிர்ப்பாளர்கள் நினைப்பாங்க. ஸோ அப்போ பாஜகவை யூஸ் பண்ணி நீங்கள் ஏடிஎம்கே ஓட்ஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம், ஏடிஎம்கேவை நீங்கள் பலவீனப்படுத்திடலாம். ஸோ அது வந்து 24 எலெக்ஷன்ஸில் ரொம்ப நல்லா அவங்களுக்கு கை கொடுத்துருந்தது. அதே மாதிரி இப்போவும் பார்த்தோம்னா களத்தில் இப்போவும் செகண்ட் பிகஸ்ட் பார்ட்டி தான் ஏடிஎம்கே தான். திமுகவுக்கு ஸ்ட்ராங்கான அப்போசிஷனாக டெஃபினட்டாக களத்தில் ஏடிஎம்கே தான். ஆனால் அந்த நரேட்டிவை மாற்றி இப்போ டிஎம்கே வர்சஸ் விஜய், டிஎம்கே வர்சஸ் பிஜேபி அப்படின்னு செட் பண்ணும்போது நிஜமான எதிரியை ஓரமாக உட்கார வச்சுட்டு ஃபால்ஸான ஒரு எதிரியை நீங்கள் ஃப்ரண்ட்டில் வைக்கிறீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இப்போ திமுக எதிர்ப்பாளர்கள் வந்து இந்த சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு நரேட்டிவை இப்பயும் செட் பண்ணுறாங்க. இது நல்ல ஸ்ட்ராட்டஜி தான் அவங்கள பொறுத்தளவில். இல்லை, இதுவே நிறைய ஊடகங்களில் பார்த்தோம்னா அதிமுகக்குள்ளே இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, கட்சிக்குள்ளே வந்து எடப்பாடிக்கு எதிராக நிறைய பேர் வந்து திருடுறாங்க, அதே போல் வந்து சின்ன பறிபோக போதெல்லாம் வந்து செய்தியெல்லாம் சொல்லி வெளியே கொண்டு வராங்க. அதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே. ஒரு விஷயம் வந்து நம்ம இப்போ கிளியராக நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏடிஎம்கேன்ற பார்ட்டி எடப்பாடி அவர்களோட கண்ட்ரோலுக்கு கீழே வந்துருச்சு. ஸோ அதில் எந்த சிக்கலும் வேண்டாம். ஏடிஎம்கேன்ற பார்ட்டி இப்போ சாலிடாக இபிஎஸ் அவர்களோட கண்ட்ரோலுக்கு கீழே இருக்குது. பட் இப்போ அங்கே ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல் ஏடிஎம்கேன்ற பார்ட்டி இப்போ ரொம்ப வீக்காக இருக்குது. லீடர்ஷிப் வந்து ஓரளவுக்கு பார்ட்டியை கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்துருச்சு. இபிஎஸ் வந்து பார்ட்டியை கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்துட்டார். பட் இருந்தாலும் பார்ட்டியே ஓரளவுக்கு இப்போ பலவீனப்பட்டு போயிருக்கு. அது இபிஎஸ் காரணம் கிடையாது. பார்ட்டி பலவீனப்பட்டதுக்கு காரணம் இபிஎஸ் கிடையாது. அது நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு காலத்துலையும் நிறைய சொசைட்டியில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்களின் வெளிப்பாடாக ஏடிஎம்கேல சில பாதிப்புகள் எல்லாம் அது ஏற்படுத்தியிருக்கு. 90s வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 திராவிட கட்சிகளும் கம்ப்ளீட்டாக ஓட் ஷேர் அவங்க கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுருந்தாங்க. 90ஸ்க்கு அப்புறம் சின்ன சின்ன கட்சிகள்லாம் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. அவங்கெல்லாம் திராவிட கட்சிகளோட ஓட்ஸை வந்து பிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த கூட்டணி கேம்ஸ் வந்து அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகுது. கூட்டணி இருந்தால் தான் நம்ம கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சூழல் பார்த்தோம்னா 90ஸ்க்கு அப்புறம் ஃபார்ம் ஆகுது. இப்போ பார்த்தோம்னா புதுசாக இன்னொரு ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. திராவிட கட்சிகள் அல்லாத மற்ற கட்சிகளும் பார்த்தோம்னா ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு தான் என்னோட கேள்வி, அடுத்த கேள்வி இருந்தது. திராவிட கட்சிகள் இல்லாத மற்ற கட்சிகள் இப்போ தாவேகா, நாத்தாக்கா, பிஜேபியும் அந்த ஸ்ட்ராட்டஜி தான் எடுக்கிறான். அப்போ 2026 இந்த இது ஒர்க் ஆகுமா? 2026 நாங்கள் பிஜேபி இல்லாத மாற்று கூட்டணின்னு இவங்க 3 பேர் பிரிஞ்சு கேட்கும்போது அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுமா? ஸோ அதான் இப்போ திராவிட கட்சிகள் அல்லாத கட்சிகள் இப்போ தமிழ்நாட்டில் ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. ஒரு சைடில் என்டிகே, இன்னொரு சைடில் பிஜேபி, அப்புறம் டிவிகே. இவங்கெல்லாம் சேர்ந்தா பெஸ்ட் கேஸ் சினாரியோ 25 to 30% ஓட்ஸ் வந்து இவங்க கையில் இருக்குது. ஸோ இந்த ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆகும்போது நேச்சுரலாக யார் அடி வாங்குறாங்கன்னு பார்த்தோம்னா ஏடிஎம்கேன்ற பார்ட்டி இங்கே அடி வாங்குது. ஏடிஎம்கே இதில் பெரிய லெவலில் பலவீனப்பட்டிருக்காங்க. திமுகவும் இதில் பலவீனப்பட்டிருக்காங்க. பட் மோஸ்ட்லி இதில் ஏடிஎம்கே பலவீனப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த சூழலில் ஏடிஎம்கேன்ற பார்ட்டி பார்த்தோம்னா ரொம்ப வீக்காக இருக்குது. ஸோ இதுதான் காரணம். இப்போ இபிஎஸ் அவர்களோட லீடர்ஷிப் மோசமாக இருக்குது. இபிஎஸ் அவர்களோட லீடர்ஷிப் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை, ஐடியாலஜிக்கலாக ஸ்ட்ராங்காக இல்லையா? ஐடியாலஜி என்றைக்குமே இருந்தது இல்லை. ஏடிஎம்கேக்கு என்ன ஐடியாலஜி? ஏடிஎம்கே இப்போ மற்ற கட்சிக்கெல்லாம் ஒரு ஐடியா சொல்கிறாங்களே. இப்போ ஆரம்பிச்ச விஜய் கூட எனக்குன்னு ஒரு ஐடியாலஜி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் ஏடிஎம்கேயோட ஐடியாலஜினா சிம்பிளாக சொல்லணும்னா திமுக எதிர்ப்பு. அதை தாண்டி பெரிய ஐடியாலஜி கிடையாது. ஸோ மக்கள் ஏடிஎம்கே எதிர்பார்க்குற விஷயம் என்னன்னா, நீங்கள் திமுகவை அப்போஸ் பண்ணணும், திமுகவை எதிர்த்து நீங்கள் களத்தில் செயல்படணும். அந்த வேலையை நீங்கள் நல்லா செஞ்சீங்கன்னா திமுகவை எதிர்க்கக்கூடியவங்க உங்களுக்கு வாக்களிப்பாங்க. அதை நீங்கள் சரியாக செய்யலைன்னா அவங்களை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. பட் இன்னைக்கு இருக்கிற கள யதார்த்தம் என்னன்னா,
அதிமுக செய்யக்கூடிய அந்த வேலை இருக்குல்ல, திமுக எதிர்ப்பு, அந்த வேலையை பாஜகவும் நாம் தமிழரும் ஈவன் டிவிக்கே கூட அந்த வேலையை வந்து அதிமுகவோட பெட்டரா பண்றாங்க. ஸோ மக்கள் இப்ப பார்த்துட்டு இருப்பாங்க, இவங்க திமுக சரி எதிர்க்கவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற ஒரு அதிருப்தி இருக்கும். இன்னொரு சைட்ல என்டிகே மாதிரியான கட்சி வந்து நல்லா ஸ்ட்ராங்கா திமுக அப்போஸ் பண்ணும்போது மேபி நம்ம அந்த சைடு போலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து ஏடிஎம்கே சப்போர்ட்டர்ஸ்க்கே வர ஆரம்பிக்கும். 2026 தனிச்சு இவங்கெல்லாம் தனிச்சு நிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நாத்தக்கா இவங்கெல்லாம் கண்டிப்பா என்டிகேவும் தனியா நிற்கிறது தான் நல்லது, தனியாக நிற்கிறதா நல்லது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் 26ல் ஏடிஎம்கே தோத்துட்டாங்கன்னா ஏடிஎம்கே ஓட்டர்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏடிஎம்கே ஓட்டர்ஸ்ன்றதை விட ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் இருக்கு இல்லையா, அது ஏடிஎம்கேலேருந்து மற்ற கட்சிகளை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த சூழல் ஏற்படும் போது நாத்தாக்கா மாதிரியான கட்சிகள் அவங்க கையை சுத்தமாக வச்சுக்கணும். எந்த கட்சிகளோடையும் கூட்டணி வைக்காம நாங்கள் வந்து ஒரு தமிழ் தேசிய மாற்று, நாங்கள் திராவிடத்துக்கு எதிரான கட்சிகள்னு அவங்க ஸ்ட்ராங்கான ஒரு பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணாங்கன்னா அந்த ஓட்ஸ் வந்து இந்த சைடு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 31ல் ஸ்ட்ராங்கான ஒரு அவங்கள சுற்றியே அவங்க ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான திமுக எதிரான ஒரு அப்போசிஷனை வந்து கிரியேட் பண்ணலாம். பட் அவங்க ஏடிஎம்கே மாதிரியான கட்சிகளோட கூட்டணி போனாங்கன்னா அவங்க கையுமே இவங்களும் இன்னொரு திராவிட கட்சி மாதிரி தான் அப்படின்ற மாதிரி ஆயிரும். ஸோ 26க்கு அப்புறம் இது ஒரு டேர்னிங் பாயிண்ட் எலெக்ஷனாக இருக்கும்னு தான் நான் பார்க்குறேன். 26 வந்து இந்த திராவிட கட்சிகளுக்கு ஒரு முடிவுரை கட்டுற மாதிரி. இன்கேஸ் ஏடிஎம்கே தோக்குதுன்னா அது வந்து புது ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி கொடுக்கும் தமிழ்நாட்டில். இன்னொரு ஸ்பேஸ். இப்போ ஏடிஎம்கேவை நம்பி பிரோஜனம் இல்லை, ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ்லாம் வேற ஒரு இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க பிஜேபி இன்கேஸ் அதிமுக ஜெயிச்சிட்டா இந்த எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்டஸ் கோ இருக்குல்ல, ஏடிஎம்கே டிஎம்கே அது வந்து கண்டினியூ ஆகும். ஸோ மாற்றம்லாம் கிடையாது, மக்கள் வந்து பழைய ஸ்டேட்டஸ்கோ கண்டினியூ ஆகும்னு விரும்புகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போ ஏடிஎம்கே தோத்துட்டாங்கன்னா மாற்றம் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கருணாநிதி ஜெயலலிதா அவர்கள் வந்து உயிரோடு இருக்கும்போது அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுட்டு இருப்பாங்க, நான் ஒரு வாட்டி வரேன், நீங்கள் ஒரு வாட்டி வரேன், எனக்கு எதிரி நீ தான், உனக்கு எதிரி நான் தான் அப்படிங்கிற மாதிரி. யாரையும் வந்து புதுசாக யாரும் கட்சி ஆரம்பித்தா கூட அந்த கட்சியை உடைக்கிறது, அந்த கட்சியை வந்து கூட்டணியில் இழுக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுட்டு இருப்பாங்க. யாரையுமே புது சக்தியாக யாரையுமே வளரவே விட மாட்டாங்க, அவங்களுக்குள்ள என்னென்ன வேலை பார்க்கணுமோ பார்ப்பாங்க. அதை வந்து திமுக இப்போ வந்து மிஸ் பண்ணிருச்சா? இப்போ திமுக உள்ள முதல்வர் ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், இல்லை துணை முதல்வர் இப்போ வந்து உதயநிதியாக இருக்கட்டும், இல்லை திமுகவில் முன்னாள் மூத்த அமைச்சர்களோ மூத்த உறுப்பினர்களோ வந்து இதை மிஸ் பண்ணிட்டாங்களா? கருணாநிதி ஸ்ட்ராட்டஜியை வந்து ஜெயலலிதா ஸ்ட்ராட்டஜியை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. எந்த ஒரு பெரிய தலைவரும் எடுத்துக்கலாம், தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, உலகம் முழுக்க நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பேலன்ஸ் இருக்கும். ஒரு ஸ்டேட்டஸ்கோ இருக்கும், எல்லா சொசைட்டிலும் ஒரு ஸ்டேட்டஸ்கோ இருக்கும், டிஃப்ரெண்ட்டான ஸ்டேட்டஸ்கோ ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கும். ஒரு தடவை நீ ஒரு தடவை நான், நம்ம ரெண்டு பேருமே ஒரு காயினோட ரெண்டு சைடு அப்படின்றத ஆட்சியில் இருக்கவங்களுக்கு நல்லா அவங்க புரிஞ்சுப்பாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் ஒரு நல்ல தலைவராக இருக்க முடியும். இந்த ஸ்டேட்டஸ்கோ டிஸ்டர்ப் ஆனால் உனக்கும் கெடுதி எனக்கும் கெடுதி அப்படின்ற விஷயம் வந்து கிளவரான பொலிட்டீஷியன்ஸுக்கு புரியும். நீங்கள் சொன்னது மாதிரி எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் அந்த புரிதல் இருந்தது. நம்ம ரெண்டு பேருக்குமே இந்த ஸ்டேட்டஸ்கோ மெயின்டைன் ஆகிறதா நல்லது, நானும் நீயும் சண்டை போட்டுக்கலாம், நான் உன்னை கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணிடக்கூடாது. நான் உன்னை கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணிட்டேன்னா இந்த ஸ்டேட்டஸ்கோ கொலாப்ஸ் ஆகிடும். இந்த ஸ்டேட்டஸ்கோ மெயின்டைன் ஆகணும்னா நான் உன்னை ஒரு குத்துவேன், அதுக்கப்புறம் நீ என்ன குத்திக்கலாம், இப்படியே லைட்டாக சண்டை போட்டு இப்படி மெயின்டைன் பண்ணிக்கணும். நான் ஃபுல் ஃபோர்ஸில் ஒன்றை சண்டைக்கு போய் ஒன்றில் நீ டிஸ்ட்ராய் ஆனாலோ இல்லைனா நான் விழுந்தாலோ இந்த ஸ்டேட்டஸ்கோ டிஸ்டர்ப் ஆகிடும். ரெண்டு பேருக்குமே அது நல்லது கிடையாது. ஸோ அந்த வகையில் அந்த புரிதல் பார்த்தோன்னா பெரிய லீடர்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கும். இது நீங்கள் உலகம் ஃபுல்லாகவே பார்க்கலாம். அமெரிக்கன் எலெக்ஷனில் கூட நீங்கள் பார்க்கலாம், அவங்க ஓரளவுக்கு இந்த ஸ்டேட்டஸ்கோவை கரெக்டாக அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ உங்கள் கேள்வி என்னென்னா, இந்த யதார்த்தத்தை இப்போ இருக்கக்கூடிய திமுக தலைமை புரிஞ்சுக்கிறாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் கேட்குறீங்க. என்னை பொறுத்தளவில் ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த புரிதல் இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நீங்கள் ஸ்டேட்டஸ்கோவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த ஸ்டேட்டஸ்கோவை மெயின்டைன் பண்ணணுன்னா நீங்கள் ஒரு எல்லாத்தையும் அகாமடேட் பண்ணக்கூடிய ஒரு லீடராக இருக்கணும். எல்லாத்தையும் அரவணைச்சு போகணும், எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி கொடுக்கணும். ஸ்டேட்டஸ்கோ ஒரு இடத்துல டிஸ்டர்ப் ஆகுது, நிறைய பவர் சென்டர்ஸ் இருக்கும். ஒரு பவர் சென்டர் வீக் ஆச்சுன்னா, வீக் ஆனாலும் நீங்கள் அதை வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி எடுத்து அதை நிற்க வைக்கணும். ஏன்னா பவர் சென்டர்ஸ்லாம் விழுந்ததுன்னா உங்களோட ஸ்டேட்டஸ்கோவையும் அதை டிஸ்டர்ப் பண்ணணும் இல்லையா? ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஓரளவுக்கு பேலன்ஸாக மெயின்டைன் பண்ணணும். எனக்கு என்னமோ ஸ்டாலின் அவர்கள் அந்த ஸ்டேட்டஸ்கோவை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு பொலிட்டிஷியனாக தெரில. அவர் வந்து அந்த ஸ்டேட்டஸ்கோவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு பொலிட்டிஷியனாக தான். அது சரியான ஒரு இது இல்லை. எப்பவுமே அது அவங்களுக்கே ஆபத்தான் போய் முடியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பட் இன்னொரு விஷயமும் நம்ம புரிஞ்சுக்கணும், இப்போ அதிமுகன்ற ஒரு கட்சியை அந்த கட்சியோட நலன்களை பாதுகாக்கிறது திமுகவோட வேலை கிடையாது, அது அதிமுகவோட வேலை. சரியா? ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் சொன்னாலுமே, இந்த ஸ்டேட்டஸ்கோ மெயின்டைன் ஆனதான் ரெண்டு கட்சிக்கும் நல்லது, இந்த விஷயங்கள்லாம் நம்ம சொன்னாலுமே எண்ட் ஆஃப் த டே அதிமுகவை பாதுகாக்க வேண்டியது அதிமுகவோட வேலை, திமுகவை பாதுகாக்க வேண்டியது திமுகவோட வேலை. ஸோ இப்போ அதிமுக இன்னைக்கு ரொம்ப பலவீனமாக இருக்குன்னா எண்ட் ஆஃப் த டே அதுக்கு பொறுப்பு வந்து திமுக எடுக்க முடியாது.
அதுக்கு அதிமுக தலைவர்கள் தான் பொறுப்பெடுக்கணும். பட் இருந்தாலும் இந்த ஸ்டாட்டஸ்க்கு டிஸ்டர்ப் ஆகுறதுன்றது இருக்கு. இது ஒரு யதார்த்தம் தான், இது ஒரு பிரச்சனை தான் திராவிட கட்சிகளுக்கு. இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களுக்காக சொல்லிட்டு மிக்க நன்றி. நன்றி.